CD and GH are respectively the bisectors of angle ACB and angle EGF such that D and H lie on sides AB and FE of triangle ABC and triangle EFG respectively. If triangle ABC similar to triangle EFG, show that this. இப்போ இதை வச்சு ஃபிகர்ஸ் போடலாம். என்னென்ன ட்ரையாங்கிள் இருக்குது? ஏபிசி இஎஃப்ஜின்னு ட்ரையாங்கிள் இருக்குது. சிடிஜிஹெச் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி த பைசெக்டார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. டி அண்ட் ஹெச் லை ஆன் சைட் ஏபி. டி லை ஆன் ஏபி. அப்போ இதுதான் சீன்ற வெர்டெக்ஸ். ஹைச் லை ஆன் எஃப்இ. இது ஹெச். ஓகே, இப்போ ஆங்கிள் பைசெக்டார் தான் போடணும். ஏசிபி இது ஆங்கிள் பைசெக்டார். இஜிஎஃப் இது ஆங்கிள் பைசெக்டார். ஓகே, இஃப் triangle ABC similar to triangle FEG, show that CD by GH equal to AC by FG. அப்போ எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கணும்? ஏசிடியும் FGH. அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தான் எடுக்க முடியும். இப்போ given triangle ABC and triangle FEG. இப்போ இந்த ஆங்கிள் என்னது? ACD equal to BCD. Angle bisectorல CD. Given CD is an angle bisector. Angle ACD equal to angle BCD. இதை half of angle ACB ன்னு எழுதிக்கலாம்ல. ஓகே, அடுத்து இந்த ட்ரையாங்கிளுக்கு வரலாம். இதில் GH angle bisector. அப்போ FGH equal to EGH, angle FGH equal to angle EGH equal to half of angle FGE. அப்புறம் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் ABC சிமிலர் டு ட்ரையாங்கிள் FEG. அப்போ சிமிலர்னு கொடுத்தா ஆங்கிள் ஏயும் எஃப்பும் ஈக்குவல் தானே? கரஸ்பாண்டிங் angles are equal in similar triangles. Angle A equal to angle F. Corresponding angles are equal. In similar triangles. இப்போ என்னன்னு ப்ரூவ் பண்ணும்? CD by GH equal to AC by FG ன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் FEGன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இதில் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றனால இன் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். அப்போ ட்ரையாங்கிள் ஏசிபியில் இருக்கிற சியும் FGEயில் இருக்க ஜியும் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் தானே? ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் ஜி. அதே ரீசன், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். AF equal C and G equal. இப்போ C and G equalனா half of Cயும் half of angle Gயும் ஈக்குவலாக தானே இருக்கும். அப்போ இந்த பார்ட்டும் இப்போ ஈக்குவல். half of C and half of G is equal. அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவல், இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அப்போ ட்ரையாங்கிள் ACDயும் FGHயும் similar. Therefore, by AA similarity criterion, triangle ACD similar to triangle FGH. அப்போ corresponding sides are in proportion. அப்போ CD by GH equal to AC by FG. first part prove ஆயிடுமா? Therefore, AC by FG equal to CD by GH. Corresponding
sides are in proportion. அடுத்து triangle CB similar to HGE. இதே தானே அங்கேயும் இந்த ரெண்டு triangle ABC similar to FGE கொடுத்துருக்காங்க. அப்போ அதுபடி இந்த angle B equal to angle E தான். இங்கே பார்த்த மாதிரி angle C equal to angle G தான். அப்போ half of C equal to half of G. அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவல், இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ தட் தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் இன் ட்ரையாங்கிள்ஸ் corresponding angles of triangle ABC and triangle FEG. அப்போ angle Cயும் angle Gயுமே அப்படிதான். இப்போ half of angle Cயும் half of angle Gயும் equal. இதே reason. Therefore, by AA similarity criterion, triangle DCB similar to triangle HGE. அடுத்து DCA similar to HGF. இதை ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்ல. ஆங்கிள் ஏ ஆங்கிள் எஃப் ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏசிபி அண்ட் எஃப்ஜிஹெச். ஆங்கிள் half of C and half of G are equal. So by AA similarity criterion these two triangles are similar. இதை ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே ப்ரூவ் பண்ணனால தான் இந்த ரேஷியோஸ் ஈக்குவல்னு வந்துச்சு.